ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு டைனமேட்டிக் நீட் தமிழ் சேனல். நான் உங்களோட நீலாதேவி. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன சாப்டர் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஈகோ சிஸ்டம் தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ பிஃபோர் கெட்டிங் இன் டு த சாப்டர், கிவ் அவே ரிசல்ட் எல்லாமே ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ ப்ராபப்ளி யாருக்காவது இந்த கேப்சியூல் வேணும் அப்படின்னா அமேசானில் இருக்குது, போய் வாங்கிக்கோங்க. ஓகே, எஸ். நவ் லெட்ஸ் கெட் இன் டு த சாப்டர். ecosystem. ecosystemனா என்ன? ஃபஸ்ட்டு கொஸ்டின் அதுதான். ecosystemனா என்ன? இந்த என்விரான்மெண்ட்டோட அமைப்பை தான் நான் ecosystemனு சொல்கிறேன். இந்த என்விரான்மெண்ட் எப்படி அமைக்கப்பட்டிருக்கோ அதை தான் நான் என்னன்னு சொல்லுவேன், ecosystemனு சொல்லுவேன். ஓகே, one second. An ecosystem can be visualized as a functional unit of nature. Okay, it can be visualized as functional unit of the nature ஓட functional unit தான் ecosystem சொல்றாங்க. இந்த இந்த ecosystem நம்மளோட கன்வீனியன்ஸ்க்காக ரெண்டாக பிரிச்சிருக்கும். ஒன்று டெரெஸ்ட்ரியல், இன்னொன்று அக்வாட்டிக். ஓகே, ஸோ டெரெஸ்ட்ரியலில் யாரெல்லாம் வருவாங்க? ஃபாரஸ்ட், கிராஸ்லேண்ட், டெசர்ட் ஆர் சம் எக்ஸாம்பிள் ஆஃப் டெரெஸ்ட்ரியல். அண்ட் பாண்ட், லேக், wetland, estuaries, river or example of aquatic ecosystem. Crop field and aquarium may also be considered as man-made ecosystem. வயல், அக்வேரியம், வயல்லாம் வந்து இட்ஸ் நாட் நேச்சுரல், ரைட்? அது வந்து மனுஷங்க தான் உருவாக்குறாங்க இல்லையா? ஸோ அது அக்வேரியம், இதெல்லாம் வந்து என்னது? நேச்சுரல் ecosystem. சாரி, மேன்மேட் ecosystem. ஸோ மேன்மேட் ecosystem. ஓகே, ஸோ கிராப் ஃபீல்டு, அக்வேரியம் எல்லாம் யார் உருவாக்குறா? மேன் உருவாக்குறாங்க. அதனால மேன்மேட் ecosystem. நெக்ஸ்ட்டு ecosystem structure and functions. ஓகே, ஸோ இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லைன் இதுப்பா. வெர்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஸ்பீஷிஸ் ஆக்குபையிங் டிஃப்ரெண்ட் லெவல் இஸ் கால்டு ஸ்ட்ராட்டிஃபிகேஷன். அதாவது ஒவ்வொரு வித்தியாசமான ஸ்பீஷீஸை நான் ஒவ்வொரு லெவல் கொடுக்குறேன், புரியுதா? ஒவ்வொரு ஸ்பீஷீஸ்க்கும் நான் ஒவ்வொரு லெவல் கொடுத்து நான் அவங்கள அரேஞ்ச் பண்ணுறேன் வெர்டிக்கலாக. அப்படி அரேஞ்ச் பண்ணுறதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஸ்ட்ராட்டிஃபிகேஷன். இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு, சரியா? இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நான் பிஒய்க்யூ அட்டென்ட் பண்ணும்போது இந்த இந்த கொஸ்டின் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு தடவை இல்லை, 3-4 தடவை ரிப்பீட் ஆயிருக்கும். ஓகே, ஸோ இது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வெர்டிக்கலாக நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸை இப்படி அரேஞ்ச் பண்ணுறேன்ல, வெர்டிக்கலி இப்படி அரேஞ்ச் பண்ணுறேன்ல, அதுதான் என்ன சொல்கிறாங்க, ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் சொல்கிறாங்க. ஸோ காம்பனன்ட்ஸ் ஆஃப் த ecosystem என்னெல்லாம்? ப்ரொடக்டிவிட்டி, டீகம்போசிஷன், எனர்ஜி ஃப்ளோ அண்ட் நியூட்ரியன் சைக்கிள். இவ்வளோதான் டாபிக். இதை தாண்டி இருக்கிற எக்கலாஜிக்கல் செக்ஷன் எல்லாமே டெலிட்டட். ஓகே, ஸோ நவ் இங்கே இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு ஒரு 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 சில எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க, சரியா? அதில் வந்து ஃபைட்டோ பிளாங்டன், ஆல்கே, ஃப்ளோட்டிங், சப்மர்ஜ்ட் அண்ட் மார்ஜினல் பிளான்ட் ஆர் ஆட்டோட்ராஃப். சரியா? எது என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு புரியுற மாதிரி தான் இருக்கும். பட் எது வந்து ஆட்டோட்ராஃப், எது ஹெட்ரோட்ராஃப்? நீ வந்து ஃபைட்டோ பிளாங்டனும் ஜூ பிளாங்டனும் ஆட்டோட்ராஃப் எது ஹெட்ரோட்ராஃப் எதுன்னு ஈஸியாக சொல்லிடலாம். ஃபைட்டோ பிளாங்டன்னா ஆட்டோட்ராஃப், ஜூ பிளாங்டன்னா ஹெட்ரோட்ராஃப்னு சொல்லிடலாம். இங்கே அடுத்த லைன் பாருங்க. ஆல்கே, ஃப்ளோட்டிங், சப்மர்ஜ்ட் அண்ட் மார்ஜினல் பிளான்ட்ஸ் found at the edges. Floating, submerged and marginal plants found at the edges. இது எல்லாமே autotrophs. இது free swimming and bottom dwelling அப்படின்னா அவங்கெல்லாம் என்னது? ஹெட்ரோட்ராஃப். சரியா? இந்த இந்த இது தெரியணும், இந்த பாயிண்ட் சும்மா ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ப்ரொடக்டிவிட்டி. ஸோ ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னா எவ்வளோ ஆர்கானிக் மேட்டர் அல்லது எவ்வளோ பயோமாஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கணும், அதுதான் ப்ரொடக்டிவிட்டி. இப்போது ஒரு 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 பிளான்ட் இருக்குன்னா அந்த பிளான்ட்டு எவ்வளோ தூரம் ஆர்கானிக் மேட்டர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு அல்லது பயோமாஸை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோ அதை தான் நான் என்னன்னு சொல்லுவேன், ப்ரொடக்டிவிட்டின்னு சொல்லுவேன். இந்த ப்ரொடக்டிவிட்டியில் எனக்கு 2 டைப் இருக்குது. ஒன்று ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டி, இன்னொன்று செகண்டரி ப்ரொடக்டிவிட்டி. ஸோ ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டி இஸ் பேஸ்ட் ஆன் பிளான்ட்ஸ். சரியா? பிளான்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க? ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுறாங்க. ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணி ஆர்கானிக் மேட்டர் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நல்லா கவனிங்க. இப்படி ஒரு குறிப்பிட்ட ஏரியா இருக்குது, சரியா? இந்த ஏரியாவில் நான் வந்து உனக்கு டைம் சொல்கிறேன். ஒரு இயருக்குள்ள இந்த ஏரியாவில் எவ்வளோ பயோமாஸ் ப்ரொடியூஸ் ஆயிருக்குன்னு நான் கேட்குறேன். ஓகே, அதை நீ எப்படி சொல்வீங்க? எவ்வளோ எவ்வளோ பயோமாஸ் ப்ரொடியூஸ் ஆயிருக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் வெயிட் கேட்டா, ஹவ் வில் யூ எக்ஸ்பிரஸ் இட்?
கிராம் இந்த யூனிட் ஏரியால நான் கேட்குறேன். ஓகே. அப்போ எனக்கு வெயிட்டுக்கு நான் கிராம் போட்டுக்கிட்டேன். ஓகே. யூனிட் ஏரியால கேட்குறேன். அப்போ டிவைடட் பை மீட்டர் ஸ்கொயர். ஓகே. டிவைடட் பை மீட்டர் ஸ்கொயர். நான் 1 இயருக்குள்ளன்னு கேட்டிருக்கேன். ஓகே. 1 இயர்ல எவ்வளோ இந்த ஏரியால 1 இயர். அப்போ இந்த ஏரியாவோட நான் இந்த இயரை மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். சரியா? இந்த இந்த டேர்மை நீங்க மனப்பாடம் பண்ண தேவையில்லை. இந்த டேர்மை நீங்க மனப்பாடம் பண்ண என்ன என்ன பண்ண வேணாம், அவசியம் இல்லை. ஓகேவா? கிராம் பெர் மீட்டர் இந்த இந்த டேர்ம் இருக்குல்ல, இதை வந்து என்னோட அகாடமியில் என்ன சொன்னாங்கன்னா மனப்பாடம் பண்ணிக்க சொன்னாங்க. பட் ஆக்சுவலி அதை மனப்பாடம்லாம் பண்ண வேண்டாம். ஓகே. ஸோ ஒரு எவ்வளோ வெயிட்டு அது கிராமு, நான் கொடுத்த ஏரியாவில் அது மீட்டர் ஸ்கொயர், நான் சொன்ன டைமில் அதுதான் இயர். புரிஞ்சுதா? ஸோ கிராம் பெர் மீட்டர் ஸ்கொயர் பெர் இயர். இதே எனர்ஜியில் கேட்டால் கிலோ கேலரி. அவ்வளோதான். ஓகே. I will highlight this. Yes. The rate of biomass production is called as productivity. The rate of biomass production is called as productivity. Okay, Papa? Next, ஜிபிபி என்பிபி இந்த இந்த ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டி இருக்குல்ல, அதாவது பிளான்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டின்னு ஒரு வேர்டு வந்துட்டாலே அது பிளான்ட் தான் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு அர்த்தம். ஓகே. ஸோ செகண்டரி ப்ரொடக்டிவிட்டினா தான் கன்சியூமருக்குள்ளேயே என்டர் ஆகுது. ஸோ ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டினாலே என்னது தான்? பிளான்ஸ் தான். ஓகே. கீப் தட் இன் மைண்ட். ஸோ இப்போ நான் வந்து இருக்கேன், நான் வந்து என்ன பண்ணுறேன், நான் கடைக்கு போய் ஒரு சாக்லேட் வாங்குறேன். ஓகேவா? நான் கடைக்கு போய் என்ன பண்ணுறேன், ஒரு சாக்லேட் வாங்குறேன். 10 ருபீஸ்க்கு ஒரு டெய்ரி மில்க் வாங்குறேன். வாங்கணும்னு நான் என்ன பண்ணுவேன், ஃபஸ்ட்டு நான் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு என் ஃப்ரெண்டுக்கு கொடுப்பேன். ஓகேவா? அப்போ இங்கே நான் கடைக்கு போய் வாங்கும்போது டெய்ரி மில்கை கடைக்காரர் எப்படி கொடுப்பாரு, எனக்கு முழுசாக கொடுப்பாரு. கரெக்டாக பேக்கெட்டோட கொடுப்பாரு, உள்ள ரேப் பண்ணி அப்படியே இருக்கும். ஸோ என்னோட பிளான்ட்டு ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுற பயோமாஸை நான் என்னன்னு சொல்கிறேன்னா கிராஸ் ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டின்னு சொல்கிறேன். அதாவது அந்த முழு டெய்ரி மில்க் சாக்லேட். ஓகே. அதை நான் என்னன்னு சொல்கிறேன், கிராஸ் ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டின்னு சொல்கிறேன். நான் என் ஃப்ரெண்டுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டுட்டேன். இப்போ சாப்பிட்டதுக்கப்புறம் நான் கன்சியூம் பண்ணதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறத நான் என்னன்னு சொல்கிறேன், என் ஃப்ரெண்டுக்கு நான் போய் கொடுக்க போகிறதே என்னன்னு சொல்கிறேன், நெட் ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டின்னு சொல்கிறேன். அப்போது இங்கே ஆறுன்றது என்னது, நான் எவ்வளோ அமௌண்ட் சாப்பிட்டேன்றது. ஓகே. ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க, பிளான்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணுற ஆர்கானிக் மேட்டரை அல்லது பயோமாஸை நான் வந்து கிராஸ் ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டின்னு சொல்கிறேன். ஆனால் பிளான்ட் என்ன பண்ணுது, தன்னோட ரெஸ்பிரேஷனுக்காக கொஞ்சமாக என்ன பண்ணிக்குது, கன்சியூம் பண்ணுது. ஸோ கொஞ்சமாக அது தனக்குன்னு எடுத்துக்குது. ஓகே. அது யூட்டிலைஸ் பண்ணதுக்கப்புறமா மிச்சம் இருக்கிறத நான் என்னன்னு சொல்கிறேன், நெட் ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டின்னு சொல்கிறேன். இந்த நெட் ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டி தான் யாருக்கு அவைலபிளாக இருக்கும், அடுத்து இருக்கிற கன்சியூமர்ஸுக்கு அவைலபிளாக இருக்கும். கன்சியூமர்ஸ் அடுத்து ப்ரைமரி கன்சியூமர் யார் இருப்பா, ப்ரைமரி கன்சியூமர். ப்ரைமரினாலே ஃபஸ்ட்டுன்னு அர்த்தம், முதல்ல. ஓகே. ப்ரைமரினாலே என்னது, ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ ஒரு ப்ரொடக்ஷன் நடக்குதுங்க. அப்போ ஃபஸ்ட்டு கன்சியூம் பண்ணுறவங்க யாராக தான் இருப்பாங்க, அந்த பிளான்ட்டை சாப்பிட்றவங்களா தான் இருப்பாங்க. பிளான்ட்டை சாப்பிட்ற அனிமல்ஸுங்க என்னன்னு சொல்லுவேன், ஹெர்பிவோர்ஸ். ஓகே. ஸோ ஹெர்பிவோரஸ் அண்ட் டீகம்போசர்ஸ். Next, secondary productivity. Secondary productivity is defined as the rate of formation of new organic matter by consumers. Okay. So consumer produce பண்ற new organic matter பேர் என்னது, secondary productivity. Primary productivity நாலே யார் தான் ஞாபகம் வரணும், plant தான் ஞாபகம் வரணும். Okay. Yes. Okay. Primary productivity depends on plant species inhabiting a particular area. இதெல்லாம் வேண்டாம். இங்க வாங்க. The annual net primary productivity of whole biosphere is approximately 170 billion tons of organic matter. Of this, despite occupying 70% of the surface, the productivity of ocean is only 55 billion tons and rest of course is land. இப்போ என்னோட ஆனுவல் நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி, அதாவது ஒரு வருஷத்துல இந்த மொத்த பயோஸ்பியர்ல இருந்து எனக்கு வரக்கூடிய நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி, அதாவது பிளான்ட் தன்னோட ரெஸ்பிரேஷனுக்கு எடுத்தது போக மிச்சம் கொடுக்குது இல்ல, அது எவ்வளோன்னு பார்த்தா 170 பில்லியன் டன்ஸ்.
இந்த 170 பில்லியன்ல 55 பில்லியன் தான் யார் கொடுக்குறா? ஓஷன் தான் ஓஷன் கொடுக்குது. மிச்சம் எல்லாமே யார் தான் கொடுக்குறா? லேண்ட் தான் கொடுக்குறாங்க. அப்போ நம்மளோட மொத்த பயோஸ்பியர்ல 70% ஆக்குபை பண்ணி இருக்க ஓஷன் இருக்குல்ல, அதுவே எவ்வளவுதான் கொடுக்குது? வெறும் 55 பில்லியன் டன்ஸ் தான் கொடுக்குது. ஓகேவா? எவ்வளவுதான் கொடுக்குது? வெறும் 55 பில்லியன் டன்ஸ் மட்டும்தான் கொடுக்குது. இப்போ இங்க நான் பேசும்போது ஆர்கானிக் மேட்டரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது பிளான்ட்னு நான் சொன்னேன். அந்த ஆர்கானிக் மேட்டர் எங்க இருந்து வந்துச்சு? எப்படி வந்திருக்கும் அப்படின்னா, நம்ம நம்ம ஒரு ஒரு இது வந்து ஒரு குட்டி சைக்கிள் மாதிரி இருக்கும். அதாவது பிளான்ட் இருக்குல்ல, பிளான்ட் என்ன பண்ணுவோம்? ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணி இன்ஆர்கானிக் மேட்டரை ஆர்கானிக் மேட்டரா மாத்தி கொடுக்கும். புரியுதா? ஸோ இன்ஆர்கானிக் மேட்டரை ஆர்கானிக் மேட்டரை என்ன பண்ணுது? மாத்தி கொடுக்குது. ஓகே. இப்போ இந்த இன்ஆர்கானிக் மேட்டர் எங்க இருந்து வந்தது? ஓகே, இன்ஆர்கானிக் மேட்டர் எங்க இருந்து வந்தது அப்படின்னா, நம்ம டீகம்போசர்ஸ் இருக்காங்க இல்லையா? இந்த டீகம்போசர்ஸ்னா யாரு? கெட்டு போன அல்லது செத்து போன ஒரு பிளான்ட்லயோ அனிமல்லயோ முளைக்கக்கூடியவங்க. கரெக்ட் தானே? அவங்கள தான் நான் என்னன்னு சொல்றேன்? டீகம்போசர்ஸ்ன்னு சொல்றேன். ஓகே. ஸோ இந்த டீகம்போசர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, டீகம்போசர்ஸ் யாரு? டீகம்போசர்ஸ்னா யாரு சொல்ற? பயாலஜின்ற பாக்டீரியா அண்ட் ஃபங்கைய சொல்றேன். அச்சச்சோ! ஆக்சுவலி இப்போ டைம் வந்து 5:30 ஆகுது. நான் இன்னும் தூங்கவே இல்ல. நேத்து நேத்து தூங்குனது. நான் அந்த என்னோட இக்கோசிஸ்டம் இல்ல, பாப்புலேஷன் ப்ரீமியர் ஆகும்போது ஒரு 1 ஹவர் தூங்கிட்டேன். அப்படியே ஃபோன கையில வச்சு பார்த்துட்டே இருந்தேன். அப்படியே தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் தூங்கவே இல்ல. ஃபுல்லா முழிச்சுட்டே உட்காந்துருக்கேன். ஃபைன். உடனே நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட நிறைய பேர் டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க. எப்படி தூங்காம படிக்கிறதுன்னு. நீங்க தூங்காமலாம் படிக்க வேணாம். தூங்கி எந்திரிங்க. ஒரு ஒரு 5 ஹவர்ஸ் 6 ஹவர்ஸ் தூங்கிட்டு அதுக்கப்புறம் யூ கேன் ஸ்டடி. ஓகே. ஸோ இப்போ நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? அதே மறந்துட்டேன். இந்த இன்ஆர்கானிக் மேட்டரை யார் எனக்கு ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னா டீகம்போசர்ஸ் யார் சொல்றேன்? பாக்டீரியாவையும் ஃபங்கையும் சொல்றேன். இந்த பாக்டீரியாவும் ஃபங்கையும் அந்த கெட்டு போன அல்லது செத்து போன கெட்டு போன இல்ல, டெட் பிளான்ட், சரியா? கெட்டு போன வராது. டெட் பிளான்ட் மேலேயோ டெட் அனிமல் மேலேயோ இவங்க வந்து என்ன பண்றாங்க? ஃபீட் பண்றாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்றாங்க? அதுல ஆர்கானிக் மேட்டர் இருக்கும்ல, கரெக்ட் தானே? பிளான்ட் வந்து ஆர்கானிக் மேட்டர் தானே ப்ரொடியூஸ் பண்ணிருக்கு. அந்த ஆர்கானிக் மேட்டரை இவங்க இன்ஆர்கானிக் மேட்டரா மாத்தி கொடுக்குறாங்க. புரியுதா? இது வந்து ஒரு 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 அக்ரிமெண்ட் மாதிரி, யாருக்கும் பிளான்ட்டுக்கும் டீகம்போசர்ஸ்க்கும் ஒரு இன்டைரக்ட் அக்ரிமெண்ட் மாதிரி. இந்த லெசன் ஃபுல்லுமே இப்படி ஒண்ணுக்கு ஒண்ணு கனெக்ட் பண்ணி படிச்சோம்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, டக்குன்னு முடிஞ்சு போயிடும். இப்போ இந்த லெசன் வந்து நான் இன்னும் திரும்ப கூட பார்க்கல. எனக்கு இது ஹைலைட்ஸ் அனுப்பிச்சோன்னே நான் லைவ் ஆன் பண்ணிட்டேன். ரெக்கார்ட் ஆன் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ இந்த லெசனை கனெக்ட் ஒன்று கூட ஒன்று கனெக்ட் பண்ணி படிச்சீங்கன்னா மறக்கவே மறக்காது. ஓகே. ஸோ அப்போ அதுதான் சொல்றேன். என்னோட ஆர்கானிக் மேட்டர் இப்போ எப்படி பிளான்ட் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்றது புரிஞ்சிருச்சா? யாரு இது பண்றா? ரெடி பண்ணி கொடுக்குறா? டீகம்போசர்ஸ் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. ஓகே. இந்த இந்த பார்ட் வந்து பின்னாடி வரும். ஓகே. அவ்வளவுதான். இதுவரை சோஃபா சொன்னது புரிஞ்சிருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் டீகம்போசிஷன். ஓகே. ஸோ டீகம்போசிஷன் இஸ் நத்திங் பட் டெட் அண்ட் டிகேயிங் மேட்டர்ல ஃபீட் பண்றவங்களுக்கு பேர் தான் என்னன்னு சொல்றோம்? டீகம்போசர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே. ஸோ அந்த டீகம்போசஸ் பண்ற அந்த ப்ராசஸை தான் நான் என்னன்னு சொல்றேன்? டீகம்போசிஷன் அப்படின்னு சொல்றேன். ஓகேவாப்பா? எஸ். Decomposers break down complex organic matter into inorganic substance. சொன்னனா? என்ன பண்றாங்க? ஆர்கானிக் மேட்டரை என்ன பண்றாங்க? இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸா மாத்தி கொடுக்குறாங்க. Breakdown of complex organic matter as well as losing of sorry. எங்க இருக்கு அந்த பாயிண்ட்? Decomposes break down complex organic matter into inorganic substance like carbon dioxide, water and nutrients, and the process is called as decomposition. ஓகே. அப்போ ஆர்கானிக் மேட்டரை இன்ஆர்கானிக் மேட்டரா மாத்துறாங்க. இன்ஆர்கானிக் மேட்டருக்கு எக்ஸாம்பிள் யாரெல்லாம்? கார்பன் டை ஆக்சைடு, வாட்டரு, நியூட்ரியன்ஸ், இதெல்லாம் யாருக்கு தேவை? பிளான்ட்டுக்கு தேவை. கரெக்டா? அவங்க இன்ஆர்கானிக்கா மாத்தி வச்சிடுறாங்களா? பிளான்ட் இது எல்லாத்தையும் யூட்டிலைஸ் பண்ணி என்னவா ப்ரொடியூஸ் பண்ணுது? ஆர்கானிக் மேட்டரா ப்ரொடியூஸ் பண்ணுது. இப்ப தெளிவா புரிஞ்சுதா? இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னு தெரியுதா? அப்போ இன்ஆர்கானிக் மேட்டர்ன்றது கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர், நியூட்ரியன்ஸ், இதெல்லாம் யாருக்கு தேவைப்படுது? பிளான்ட்டுக்கு தேவைப்படுது. அப்போ இவங்க எல்லா இன்ஆர்கானிக் மேட்டரையும் ரெடி பண்ணி வச்சிடுறாங்க. பிளான்ட் அதை கன்சியூம் பண்ணி ஆர்கானிக் மேட்டரை ப்ரொடியூஸ் பண்ணுது. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இதுதான் டீகம்போசிஷன் சொல்றோம். ஓகே. அண்ட் த
Dead plant remains such as leaf, bark, flowers, dead remains of animals constitute the detritus. இப்போ ஏதோ ஒன்று சாப்பிட்றாங்கன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடுக்குள்ள பேர் இருக்குல்ல, அது மாதிரி அவங்க சாப்பிட்ற சாப்பாட்டோட பேர் என்ன? டெட்ரீட்டஸ். ஓகே, அவங்க சாப்பாடோட பேர் டெட்ரீட்டஸ். ஓகேவாப்பா? அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இங்க இங்க ஒரு ஒரு குரூப் ஆஃப் டீகம்போசிஷனுக்கு ஒரு ஒரு ப்ராசஸ் போகுது. ஓகே, ஃப்ராக்மெண்டேஷன், லீச்சிங், கேட்டபாலிசம், ஹியூமிஃபிகேஷன் அண்ட் மினரலைசேஷன். ஓகே, ஸோ டெட்ரிட்டிவோர்ஸ், தட் இஸ் டீகம்போசர்ஸ் தான் டெட்ரிட்டிவோர்ஸ்ன்னு சொல்றாங்க. என்ன பண்றாங்க? பிரேக் டவுன் டெட்ரிட்டஸ் இன்டூ ஸ்மாலர் பார்ட்டிகல்ஸ். ஓகே, ஸ்மால் பார்ட்டிகல்ஸா ஃபர்ஸ்ட் பிரேக் டவுன் பண்றாங்க. இந்த இந்த ப்ராசஸை யார் பண்றா? எர்த்வார்ம் பண்றாங்க. ஓகே, ஸோ அவங்க என்ன பண்றாங்க? டெட்ரிட்டஸை ஸ்மாலர் பார்ட்டிகல்ஸா பிரேக் டவுன் பண்றாங்க. ஓகே, ஸோ தட் இஸ் கால்ட் as ஃப்ராக்மெண்டேஷன். அதுதான் நான் என்ன சொல்றேன்? ஃப்ராக்மெண்டேஷன் சொல்றேன். By the process of leaching, water soluble inorganic nutrients go down into the soil horizon and get precipitated as unavailable salt. அதாவது லீச்சிங் மூலமா என்ன ஆகுது? வாட்டர்ல சொல்யூபிள் ஆகக்கூடிய இன்ஆர்கானிக் நியூட்ரியன்ஸ் இருக்குல்ல, தண்ணியில கரையக்கூடிய இன்ஆர்கானிக் நியூட்ரியன்ஸ் என்ன பண்ணுது? மண்ணுக்கு அடியில போய் அதுக்கப்புறம் அது ஆவியாகி இட் இஸ் பிரிசிபிடேட்டட் ஆஸ் அன்அவைலபிள் சால்ட். ஓகேவா? அது வந்து பிரிசிபிடேட் ஆகி போயிடுது. ஓகே, bacterial and fungal enzymes degrade detritus into simple inorganic substance. நான் சொன்னேன்னா detritusனாலே மெயினா யார் தான் ஞாபகம் வரணும்? bacterial and fungal enzyme. ஓகேவாப்பா? degrade detritus into simple inorganic substance. இதுக்கு பேரு catabolism. ஸோ என்னெல்லாம் பார்த்துருக்கோம்? ஃப்ராக்மெண்டேஷன், ஸ்மால் பார்ட்டிகிள்ஸாக உடைக்கிறது. இங்கே வந்து யார் தான் ஆக்ட் ஆகுறா? எர்த்வார்ம் தான் வராங்க. அடுத்ததா வாட்டர் சொல்யூபிளா இருக்கக்கூடிய இன்ஆர்கானிக் நியூட்ரியன்ஸ் நான் என்ன பண்றேன்? அன்அவைலபிள் சால்ட்டா மாத்துறேன். அது நான் என்னன்னு சொல்றேன்? லீச்சிங்னு சொல்றேன். அதுக்கப்புறம் இந்த மிச்சம் இருக்கிற டெட்ரிட்டஸை என்னவா மாத்துறாங்க? சிம்பிள் இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸா மாத்துறாங்க. அதை நான் என்னன்னு சொல்றேன்? கேட்டபாலிசம்னு சொல்றேன். ஓகே, next humification. Humification it leads to accumulation of a dark colored amorphous substance called humus. அப்போ என்ன ஆகுது? ஹியூமிஃபிகேஷன் மீன்ஸ் ஒரு டார்க் கலர்ல ஒரு அமார்ஃபஸ் சப்ஸ்டன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. எது மேல? அந்த டெட்ரிட்டஸ் மேல. ஓகேவா? Humification is nothing but accumulation of dark amorphous substance called humus, and that is highly resistant to microbial action. அது எப்படி இருக்கு? மைக்ரோபியல் ஆக்ஷனுக்கு ரெசிஸ்டண்டா இருக்கு. ஓகே, அப்போ அப்போ ரெசிஸ்டண்டா இருக்குன்னா அந்த இடத்துல பாக்டீரியாவாலையும் ஃபங்கையாலையும் வேகமா செயல்பட முடியுமா? முடியாது. அப்போ டீகம்போசிஷன் இங்க எப்படிதான் இருக்கும்? எக்ஸ்ட்ரீம்லி ஸ்லோவா இருக்கும். எக்ஸ்ட்ரீம்லி எப்படி இருக்கும்? ஸ்லோவா இருக்கும். Okay, the humus is further degraded by some microbes and release of inorganic nutrients occurs by the process known as mineralization. அதுக்கப்புறம் further degrade ஆகுது சில மைக்ரோப்ஸ்னால, அதுக்கப்புறம் inorganic nutrients வருது, அது பேர் என்ன? மினரலைசேஷன். ஓகேவா? இப்போ இந்த டீகம்போசிஷனுக்குன்னு சொல்லி ஒரு 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 யூனோ லைக் ஒரு ஃபேவரபிள் அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கு. ஓகே, அதை நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ டீகம்போசிஷன் அப்படின்றது இட் இஸ் அன் ஆக்சிஜன் ரெக்வயரிங் ப்ராசஸ். சரியாப்பா? டீகம்போசிஷனுக்கு மெயினாக என்ன தேவை? ஆக்சிஜன் தேவை. ஓகேவா? இப்போ டெட்ரிட்டஸ்ல லிக்னினும் கைட்டினும் ரிச்சா இருந்ததுன்னா டீகம்போசிஷன் ஸ்லோவாக நடக்கும். ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் லைன் நான் சொன்னதுல ஆக்சிஜன் ரெக்வயரிங் ப்ராசஸ்னு. ஓகே, ஸோ இப்போ என்னோட அந்த டெட்ரிட்டஸ்ல எதுவும் ஜாஸ்தியா இருந்தா, லிக்னினும் கைட்டினும் ஜாஸ்தியா இருந்தா டீகம்போசிஷன் ரேட் எப்படி இருக்கும்? ஸ்லோவா இருக்கும். அண்ட் டெட்ரிட்டஸ்ல ஒருவேளை நைட்ரஜனும் வாட்டர் சொல்யூபிள் சப்ஸ்டன்ஸ் லைக் சுகர்ஸ் அதிகமா இருந்ததுன்னா, அதாவது வாட்டர் சொல்யூபிள் சப்ஸ்டன்ஸ் அண்ட் நைட்ரஜன் அதிகமா இருந்ததுன்னா என்னோட என்னோட இது வந்து எப்படி இருக்கும்? டீகம்போசிஷன் ரேட் வந்து எப்படி இருக்கும்? குயிக்கரா இருக்கும். அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. டெம்பரேச்சர்னு பார்த்தோம்னா சாயில் மாய்ஸ்சர் ஆர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கிளைமேட்டிக். ஓகே, ஒன்ஸ் அகேன். ஸோ டெம்பரேச்சர் வந்து மாய்ஸ்டாகவும் வார்மாகவும் இருந்தால் அது ஃபேவரபிள் கண்டிஷன். ஓகே, ஸோ மாய்ஸ்டா வார்மாக இருந்ததுன்னா அது வந்து என்னது? ஃபேவரபிள் கண்டிஷன்.
இதே இது டெம்பரேச்சர் கொஞ்சம் லோவா இருக்கு அந்த இடத்துல ஆக்சிஜன் கம்மியா இருக்கு அப்படின்னா அங்க வந்து எப்படி இருக்கும்? Anaerobiosis inhibit decomposition, resulting in binding up of organic material. So, warm and moist environment favor decomposition. Okay. So, low temperature இருந்தாலோ அல்லது low temperature is nothing but low temperature இருந்தாலோ you know anaerobiosis என்ன ஆக்சிஜன் அங்க கம்மியா இருக்கு aerobic process anaerobic processன்னு ரெண்டு இருக்குல்ல அதான் அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சிஜன் கம்மியாக இருந்தாலோ டீகம்போசிஷன் எப்படி தான் இருக்கும்? ஸ்லோவாக தான் இருக்கும். ஓகேவா? புரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட்டு எனர்ஜி ஃப்ளோ. ஓகே. ஸோ அவ்வளோதான் முடிக்க போகிறோம். இந்த சாப்டர் வந்து ரொம்ப குட்டி சாப்டர். ஓகே. பட் நிறைய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்கும் இதில். ஓகே. ஸோ ப்ராபப்ளி இதுலேருந்து ஒரு 4 கொஷின்ஸ் எக்ஸ்பெக்ட் 4 இல்லை 3 கொஷின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே. So, இப்போ except for the deep sea hydrothermal ecosystem, sun is the only source of energy for all ecosystem on earth. Okay. So, the solar radiant of solar radiation, less than 50% of it photosynthetically active radiation. ஸோ இப்போ என்ன சொல்றாங்கன்னா இப்போ பூமி இருக்குன்னா அந்த பூமிக்கு வருதுல சோலார் ரேடியேஷன். அந்த ரேடியேஷன்ல லெஸ் தேன் 50% தான் ஃபோட்டோசிந்தட்டிக்கலி ஆக்டிவ் ரேடியேஷனா இருக்கு. அந்த லெஸ் தேன் 50% தான் என்னால் என்ன பண்ணிக்க முடியும்? ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ணிக்க முடியும். அதுலேயும் வெறும் 2 to 10% தான் நம்ம பிளான்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஓகே, அதை வச்சு தான் அவ்வளோ தூரம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. So, plants and photosynthetic bacteria pick sun's radiant energy to make food from simple inorganic material. அதுலேயும் 2 to 10% தான் கேப்சர் பண்ணுறாங்க. ஓகே. சஸ்டைன்ஸ் த என்டையர் லிவிங் வேர்ல்டு. ஏன்னா பிளான்ட் தான் யாரு பிரைமரி ப்ரொடியூசர். ஸோ அவங்க வந்து மொத்த என்டையர் என்விரான்மெண்ட்டுக்கும் எனர்ஜி கொடுக்குறாங்க. எப்படி? வெறும் 2 to 10% ஆஃப் ஃபோட்டோசிந்தட்டிக்கலி ஆக்டிவ் ரேடியேஷனை யூஸ் பண்ணி. ஓகே. இட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஆல் ஆர்கானிசம் ஆர் டிபெண்ட் ஆன் தேர் ஃபுட் ஆன் ப்ரொடியூசர்ஸ் எய்தர் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி. இப்போ நம்ம கூட பிளான்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணி தான் இருக்கும். கரெக்ட் தானே? டைரக்ட்லி அல்லது இன்டைரக்ட்லி. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து இங்கே வாங்க. த green plant in the ecosystem or the producers. In terrestrial ecosystem, major producers are herbaceous and woody plants. டெரஸ்ட்ரியல் எக்கோசிஸ்டம்ல மேஜர் ப்ரொடியூசர்ஸ் யாராக தான் இருப்பாங்க? ஹெர்பேஷியஸாகவும் உட்டி பிளான்ஸாகவும் தான் இருப்பாங்க, மரம். ஓகே. ஸோ லைக்வைஸ் ப்ரொடியூசர்ஸ் இன் அக்வாட்டிக் எக்கோசிஸ்டம் ஒரு வேரியஸ் லைக் ஃபைட்டோபிளாங்டன், ஆல்கே அண்ட் ஹையர் பிளான்ஸ். ஓகே. ஆக்வாட்டிக்னு எடுத்துக்கிட்டோம்னா phytoplankton, algae and higher plants. ஓகேவா? நெக்ஸ்ட் கன்சியூமர். ஆல் அனிமல்ஸ், எல்லா அனிமல்ஸும் டிபெண்ட் ஒன்லி ஆன் பிளான்ட் எய்தர் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி ஃபார் தேர் ஃபுட். தே ஆர் ஹென்ஸ் கால்ட் அஸ் கன்சியூமர். நம்மலாம் என்ன பண்ணுறோம்? கன்சியூம் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. இங்கே இன்னொரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. The death of organism is the beginning of the detritus food chain. ஒரு ஆர்கானிசம் இறந்து போனாதான் டெட் அண்ட் டிகேயிங் மேட்டர்ல வந்து கன்சியூம் பண்றது தானே நம்ம வந்து என்னன்னு பார்த்தோம்? டீகம்போசிஷன் பார்த்தோம். அப்போ ஒரு ஆர்கானிசத்தோட இறப்புல இருந்து தொடங்குறது தான் என்னது? டெட்ரிட்டஸ் ஃபுட் செயின். ஓகே. நெக்ஸ்ட் உங்களுக்கே தெரியும் மிச்ச பாயிண்ட்ஸ் எல்லாம். கன்சியூமர்ஸ் தான் யாரு? பிளான்ட்ஸ் தான் பிரைமரி கன்சியூமர்ஸ். If they feed, அதான பார்த்தேன். அதாவது if they feed on the producers, they are called the plants, they are called as primary consumer. Primary consumer எப்போதுமே யாரா தான் இருப்பாங்க? ஹெர்பிவோரஸா தான் இருப்பாங்க. ஓகே. ஓகே. Molluscan aquatic system. In the some common herbivores are insects, birds, mammals, and terrestrial ecosystem and molluscan aquatic ecosystem. இந்த aquatic ecosystemத்துக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்கன்றதை நோட் பண்ணிக்கோங்க. mollusk. ஓகே. ஏன்னா மிச்சம்லாம் ஞாபகம் இருக்கும். இன்செக்ட்ஸு, பேர்ட்ஸு, மேமல்ஸ் இதெல்லாம் ஞாபகம் இருக்கும். இந்த மோலஸ்க்கு வந்து மறக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பிரைமரி கார்னிவோரஸ், செகண்டரி கார்னிவோரஸ்ன்னு ரெண்டு இருக்குப்பா.
ஓகே. ஸோ கார்னிவோரஸ்னா யாரு? அதாவது ஹெர்பிவோரஸ் ஆர் தோஸ் ஹூ ஈட் பிளான்ட். Carnivorous are those who eat the animal. Okay. So the consumers that feed on these herbivores or carnivorous are called as carnivorous. இவங்களாம் நான் என்ன சொல்றேன், இதில் primary carnivorous ஒன்று இருக்கு. Okay, the animal that depend on primary carnivorous for food are labeled as secondary carnivorous. அதாவது ஒரு ஒரு பிரைமரி கார்னிவோர் வந்து என்ன பண்ணுது ஃபர்ஸ்ட் இருக்கிற ஹெர்பிவோரஸ் அடிச்சு சாப்பிடுது. ஓகே. ஹெர்பிவோரஸ் அடிச்சு சாப்பிடுறது ஃபர்ஸ்ட் நான் என்னன்னு சொல்றேன், பிரைமரி கார்னிவோர்னு சொல்றேன். பிரைமரி கார்னிவோரே சாப்பிடுறது நான் என்னன்னு சொல்றேன், செகண்டரி கார்னிவோரஸ்ன்னு சொல்றேன். அதுதான் இங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கிராஸ் அவங்க தான் ப்ரொடியூசர், அடுத்தது கோட் அவங்க பிரைமரி கன்சியூமர், மேன் வந்து எனது செகண்டரி கன்சியூமர். ஏன் இந்த இந்த கோட்டை யார் சாப்பிடுறா, மேன் சாப்பிடுறாங்க. அப்போ இங்க ஹெர்பிவோரஸ் யாரு, கோட்டு. இது ஹெர்பிவோரஸ், இது எனது கார்னிவோரஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் detritus food chain. Okay. In an detritus food chain is begins with dead organic matter, நமக்கே தெரியும், made up of decomposers. அவ்வளோதான், இதில் பெருசாக எதுவும். Next, in aquatic ecosystem, GFC is the most conduit for energy flow. As against this, in a terrestrial ecosystem, a much larger fractional energy flows through the detritus food chain than through the GFC. GFC is nothing but grazing food chain. Okay, wow. So grazing food chain is the major conduit for energy flow. Energy flow major reason yaru, GFC, grazing food chain. Okay. In terrestrial ecosystem, a much larger fraction of energy flows through the detritus food chain than the GFC. ஆனா நம்மளோட இதுக்கு அதாவது நம்ம என்ன சொல்றோம், ஜிஎஃப்சி தான் மேஜர் எனர்ஜி ஃப்ளோன்னு சொல்றோம். ஆனா நம்மளோட டெரஸ்ட்ரியல் எக்கோசிஸ்டம் இருக்கு இல்லையா, டெரஸ்ட்ரியல் எக்கோசிஸ்டம்ல மச் லார்ஜர் ஃப்ராக்ஷன் ஆஃப் எனர்ஜி எங்க தான் ஃப்ளோ ஆகுதான், டெட்ரிட்டஸ் ஃபுட் செயின்ல தான் ஃப்ளோ ஆகுதான். யாரை விட, கிரேசிங் ஃபுட் செயினை விட. ஓகேவா? ஓகே. So food chain may be connected, detritus food chain may be connected with grazing food chain at some levels. அவ்வளோதான், இதில் எதுவும் இல்லை. The natural interconnection of food chain, we call it as food web. ஓகே, அந்த செயின் எல்லாம் சேர்ந்தது தான் எனது ஃபுட் வெப். ஓகே. நெக்ஸ்ட் ட்ராஃபிக் லெவல்னா என்னன்னு உங்களுக்கே தெரியும். ஒவ்வொன்றையும் நான் ஒவ்வொரு லெவலில் அரேஞ்ச் பண்ணுறேன். ஓகே, அதுதான் ட்ராஃபிக் லெவல். ஓகே, எனக்கு இப்போ தான் லைட்டாக தூக்கம் வர ஆரம்பிக்குது. ஸோ இந்த எக்ஸாம்பிள்லாம் பார்த்துக்கோங்கப்பா. இதுலேருந்து கொஸ்டின் கேட்க சான்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர் இருக்காங்க. ப்ரொடியூசர் யார் இருப்பா, பிளான்ட், ஃபைட்டோ பிளாங்டன், கிராஸ், ட்ரீஸ். நெக்ஸ்ட் பிரைமரி கன்சியூமர், இவங்கள ஃபர்ஸ்ட் கன்சியூம் பண்ணுறாங்க, அவங்க செகண்ட் ட்ராஃபிக் லெவலில் இருக்காங்க. ஜூ பிளாங்டன், கிராஸ் ஓப்பர், கவ். நெக்ஸ்ட் செகண்டரி கன்சியூமர், அவங்க தேர்ட் ட்ராபிக் லெவலில் இருக்காங்க, பேர்ட்ஸ், ஃபிஷஸ் அண்ட் உல்ஃப். டெர்ஷியரி கன்சியூமர் ஃபோர்த் ட்ராஃபிக் லெவல், டாப் கார்னிவோர். டாப் கார்னிவோர்னா என்னது, இந்த இந்த தேர்ட் லெவல் கார்னிவோரஸ் இருக்காங்க இல்லையா, அதாவது தே ஆர் நத்திங் பட் த செகண்டரி கார்னிவோர். இவங்க பிரைமரி கார்னிவோர்மா. இந்த பிரைமரி கார்னிவோரை சாப்பிட்றவங்களும் என்னன்னு சொல்கிறேன், செகண்டரி கார்னிவோர்னு சொல்கிறேன். எக்ஸாம்பிள் மேன், லைன். ஓகே ஃபைனா? ஓகே. இதில் நெக்ஸ்ட் வந்து ஸ்டாண்டிங் க்ராப் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட்டு. இங்கே பாரு, ஈச் ட்ராஃபிக் லெவல் ஹேஸ் அ சர்டைன் மாஸ் ஆஃப் லிவிங் மெட்டீரியல் அட் பர்டிகுலர் டைம். ஒரு பர்டிகுலர் டைமில் நான் இப்போ சொல்கிற டைம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டைம் வந்து 5:44. ஆமாம், 5:44 தான், 5:45 ஆகுது. இப்போ இந்த டைம்ல என்னோட வீட்டில் எவ்வளோ சாப்பாடு இருக்கு அப்படின்னு நான் பார்த்தேன்னா, அதுதான் நான் என்னன்னு சொல்வேன்னா ஸ்டாண்டிங் க்ராப். அதாவது நான் அது ஒவ்வொரு டிராஃபிக் லெவலில் இதை நான் சொல்கிறேன். இது நான் சும்மா ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு புரியணும்னு சொல்கிறேன். இது போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க ஒன்று. ஈச் டிராஃபிக் லெவலில் ஒரு சர்டைன் மாஸ் ஆஃப் லிவிங் மெட்டீரியல் இருக்கு இல்லையா, அட் அ பர்டிகுலர் டைம், ஒரு பர்டிகுலர் டைம்ல எவ்வளோ மாஸ் ஆஃப் லிவிங் மெட்டீரியல் இருக்கோ அது நான் என்னன்னு சொல்றேன்னா ஸ்டாண்டிங் க்ராப்னு சொல்றேன். ஓகே, எவ்வளோ மாஸ் ஆஃப் லிவிங் மெட்டீரியல், ஓகே, இந்த இந்த பாயிண்ட் இம்பார்ட்டன்ட், லிவிங் மெட்டீரியல் இருக்கோ அதை நான் என்னன்னு சொல்லுவேன், ஸ்டாண்டிங் க்ராப்னு சொல்லுவேன். ஓகேவா? இட் இஸ் மெஷர்ட் as the mass of living organism, that is nothing but biomass. லிவிங் ஆர்கானிசத்தோட மாஸ்
ஒரு ஏரியா இருக்குன்னா, இப்போ இத நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது? என்ன எக்ஸாம்பிள் குடுக்கணும்னு ஐடியா இல்லையே. ஒரு டிராஃபிக் லெவல் எடுத்துக்குவோம். அந்த டிராஃபிக் லெவல்ல நான் சொல்ற டைம்ல எவ்ளோ மாஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அ டாப் டிராஃபிக் லெவல் தட் இஸ் அந்த டாப் கார்னிவோர் இருக்கு பாரு. இங்க வா. இங்க வாங்க. இந்த இருக்குல்ல. இந்த டாப் கார்னிவோர் இருக்குல்ல. இந்த கார்னிவோர் இந்த லெவல்ல நான் 4த் டிராஃபிக் லெவல செலக்ட் பண்ணிக்கிறேன். சரியா? இந்த 4த் டிராஃபிக் லெவல்ல யார் இருக்கா? மேனும், லைனும் இருக்காங்க. இவங்க தான் இப்போ ஸ்டாண்டிங் கிராப். புரிஞ்சுதா? நான் சொல்ற இந்த பர்ட்டிகுலர் டைம்ல யார் இங்க இருக்காங்க? ஓகே. எவ்ளோ மாஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் இருக்கு? எவ்ளோ இருக்கு? அப்படின்றத நான் கால்குலேட் பண்றது தான் எனது பயோமாஸ், ஸ்டாண்டிங் கிராப்ன்னு சொல்றாங்க. ஆர் த நம்பர் இன் அ யூனிட் ஏரியா. எத்தன பேர் இருக்காங்க? 10 பேர் இருக்காங்களா? 15 பேர் இருக்காங்களா? இதுதான். ஓகே. The biomass of a species is expressed in terms of fresh or dry weight. Biomass of a species is expressed in terms of fresh or dry weight. Fresh weight, dry weight. ரெண்டு இருக்கு. ஓகே பாப்பா. நெக்ஸ்ட் 10% லா. 10% லா என்ன சொல்லுதுன்னா, ஒரு டிராஃபிக் லெவல்ல இருந்து இன்னொரு டிராஃபிக் லெவலுக்கு எனர்ஜி போகும்போது, வெறும் 10% மட்டும் தான் அடுத்த டிராஃபிக் லெவலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு சொல்றாங்க. இப்போ இங்க பாருங்க, இங்க ப்ரொடியூசர் இருக்காங்க இல்லையா? இந்த ஃபர்ஸ்ட் டிராஃபிக் லெவல்ல இருந்து வெறும் 10% தான் பிரைமரி கன்சியூமருக்கு கிடைச்சிருக்கு. பிரைமரி கன்சியூமர் கிடைச்சதுல வெறும் 10% தான் செகண்டரி கன்சியூமருக்கு கிடைச்சிருக்கும். அதுதான் எனது 10%லாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஈக்காலஜிக்கல் பிரமிட்ஸ். ஓகே. ஸோ பிரமிட்ஸ்னா என்னன்னு தெரியும்ல? இந்த ட்ரையாங்கிள் இருக்குல்ல, அதுதான் பிரமிட்ஸ். இதுதான் பிரமிட்ஸ். இதுல பிரமிட் ஆஃப் நம்பர் இருக்கு, பிரமிட் ஆஃப் பயோமாஸ் இருக்கு, பிரமிட் ஆஃப் எனர்ஜி இருக்கு. வேற எதுவும் விட்டுட்டேனா? அதான் வேற எதுவும் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ல எதுவும் இல்லை. இப்போ இது வந்து பிரமிட் ஆஃப் நம்பர்ஸ், நம்பர் வச்சு சொல்றது. ஓகே. பிரமிட் ஆஃப் நம்பர்ஸ். நெக்ஸ்ட் பிரமிட் ஆஃப் என்ன கொடுத்துருக்காங்க? பிரமிட் ஆஃப் பயோமாஸ். இது ட்ரை வெயிட் கால்குலேட் பண்ணியிருக்காங்க. சொன்னா ட்ரை வெயிட் அல்லது ஃப்ரெஷ் வெயிட் எடுப்பாங்கன்னு. இது வந்து இன்வெர்டட் பிரமிட். ஏன் இன்வெர்டட் பிரமிட் ஏன் கொடுத்துருக்காங்க? ஃபைட்டோ பிளாங்டன் இருக்கு இல்லையா? அது வந்து ஸ்மால் ஸ்டாண்டிங் கிராப். அதாவது அதோட லிவிங் மெட்டீரியல் அல்லது அதோட பயோமாஸ் அல்லது அதோட நம்பர் எடுத்தோம்னா அது கம்மியா இருக்கு. எதை விட? ஜூ பிளாங்டனை விட. ஜூ பிளாங்டனோட ஸ்டாண்டிங் கிராப் வந்து எப்படி இருக்கு? லார்ஜா இருக்கு. அதோட லிவிங் மெட்டீரியல் நிறைய இருக்கு. அது நம்பர்ல ஜாஸ்தியா இருக்கு. ஓகே. அதுதானே ஸ்டாண்டிங் கிராப்னு சொன்னோம். அப்படி இருக்கிறதுனால எனது ஃபைட்டோ பிளாங்டன் வந்து ஃபைட்டோ பிளாங்டன் குட்டியா இருக்கு. இன்வெர்டடா இருக்கு. இப்படி இன்வெர்டடா இருக்கு. நெக்ஸ்ட் ஐடியல் பிரமிட் ஆஃப் எனர்ஜி. அவ்வளோதான். இனி ஃபுல்லா இதுதான் போகும். ஓகே. பிரமிட்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. இதுல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்னு குறிச்சது எதுன்னா, there are exemption. Primary. The pyramid of biomass in the sea is generally inverted because of the biomass of fishes exceeded the phytoplankton. இப்போ பார்த்தோமா, ஜூ பிளாங்டன் வச்சு பார்த்தோம். அதாவது ஃபிஷ்ஷஸோட கம்பேர் பண்ணும்போது ஃபைட்டோ பிளாங்டன் எப்படி இருக்கு? மாஸ்ல ஜாஸ்தி இருக்கு. அதனால அதனால என்னோட பிரமிட் வந்து எப்படி தான் வரும்? இப்போ இப்போ இதுதான் வந்து இது வந்து நம்பர் ஆஃப் ஃபிஷ்ஷஸ்னா என்னோட பிரைமரி எப்படி இருப்பாங்க? கீழே போடுறது ரொம்ப குட்டியா இருப்பாங்க. அதனால இட் இஸ் இன்வெர்டட். ஓகே. இன்வெர்டட் பிரமிட் ஆஃப் பயோமாஸ். பயோமாஸுக்கு. ஓகே. பிரமிட் ஆஃப் எனர்ஜி இஸ் ஆல்வேஸ் அப்ரைட். எனர்ஜி இஸ் ஆல்வேஸ் ஃப்ளோ இன் அ யூனி டைரக்ஷன். இந்த லைன் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஃப்ரண்ட்ல வரும். ஓகே. எனர்ஜி ஃப்ளோ எப்பவுமே ஒரு டைரக்ஷன்ல தான் இருக்கும். மேல அதாவது பிளான்ட்ல இருந்து இதுக்கு போகுமே தவிர்த்து டாப் கார்னிவோர் வர போகுமே தவிர்த்து டாப் கார்னிவோர்ல இருந்து பிளான்ட்டுக்கு வராது. ஓகே. ஸோ அதான் இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ பிரமிட் ஆஃப் எனர்ஜி இஸ் ஆல்வேஸ் எப்படி தான் இருக்கு? அப்ரைட்டா இருக்கு, ஸ்ட்ரெயிட்டா இருக்கு. ஓகே. அவ்வளோதான்ப்பா. வேற 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 Saprophytes are not given any place in ecological pyramids even though they play a vital role in ecosystem. Ecological pyramidsல இப்போ நம்ம யாரெல்லாம் பார்த்தோம்? பயோமாஸ் பார்த்தோம், நம்பர் பார்த்தோம்,
அது பேர் என்ன எனர்ஜி கூட பார்த்துட்டோம். ஆனா யார பார்க்கல? சாப்ரோஃபைட்ஸ். தே ஆர் நத்திங் பட் டீகம்போசர்ஸ். அவங்கள பார்க்கல. ஓகே. அவ்வளோதான். முடிஞ்சிருச்சு லெசன். ஓகே. சிம்பிளா முடிஞ்சிருச்சா? அவ்வளோதான். இந்த லெசன் ரொம்ப குட்டி லெசன். ரொம்ப ஈஸியான லெசன். ஒண்ணுக்கொண்ணு ரொம்ப லிங்க்டா இருக்கக்கூடிய லெசன். இத ஈஸியா படிக்கலாம். ஓகே. ஸோ இந்த செஷன்ல ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தென் வந்து இஃப் சப்போஸ் டவுட் ஏதாவது இருக்கு அப்படின்னா, பெரிய டவுட் அப்படின்னா, ப்ராபப்ளி ஐ எம் பிளானிங் டு கண்டக்ட் ஏப்ரல் 8th வந்து ஒரு டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷன் வைக்கலாம்னு இருக்கேன். பார்ப்போம். நீங்க சொன்னீங்க அப்படின்னா, நான் அதுக்கு வந்து கேட்டுட்டு ஐ வில் டெல் யூ. ஓகே. ஸோ அப்படி வேணும்னா வி வில் கீப் இது டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷன். ப்ராபப்ளி அதுக்கு முன்னாடி நான் வந்து இப்போ இப்போ எக்கோ சிஸ்டம் முடிச்சிட்டேன்னா, எக்கோ சிஸ்டம் முடிஞ்சிருச்சுன்னா இது நாளைக்கு தான் அப்லோட் ஆகும். ஐ மீன் இன்னைக்கு மார்னிங் அப்லோட் ஆகிடும். நான் வந்து சண்டே அன்னைக்கு ஐ வில் டேக் பயோடெக்னாலஜி. ஓகே. சண்டே அன்னைக்கு ஐ வில் டேக் பயோடெக்னாலஜி, தட் இஸ் 7th. ரெண்டையும் முடிஞ்சா நான் போடுறேன். பயோடெக்னாலஜி 1 அண்ட் 2 பிரின்சிபல் ப்ராசஸ் அப்ளிகேஷன் ரெண்டும் முடிஞ்சா போடுறேன். இல்லாட்டி நாளைக்கு ஈவினிங்கா கூட நான் பயோடெக்னாலஜி போட முடியுமான்னு பார்க்குறேன். ஓகே. பார்க்கலாம். ப்ராபப்ளி 8த்துக்குள்ள நான் கொஞ்சம் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண பார்க்குறேன். இல்லாட்டி கொஞ்சம் கொஞ்சம் நாள் கழிச்சு ஒரு ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீசஸ் எல்லாம் முடிஞ்ச பிறகு வைக்கலாம்னாலும் ஓகே. ஓகே. அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே. செஷன் எப்படி இருந்ததுன்றத மறக்காம தயவு செஞ்சு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே. செஷனை லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.